வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ்சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆனி மாதம் 30ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 14/7/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 7:45 8 மணி 45 நிமிடம் வரையும், பிறகு இன்று மாலை 3:15 4:15 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை 10:45 11:45 வரையும், பிறகு இன்று மதியம் 1:30 2:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகுகால நேரம் இன்று மாலை 4:30 6 மணி வரை ராகு காலம். குளிகை நேரம் இன்று மாலை 3 மணி முதல் 4:30 வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று மதியம் 12 மணி முதல் 1:30 வரையும் யமகண்டம். இன்றைய சூல திசை மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை மணி 6 மணிக்கு சூரியன் உதயமாகும். இன்றைய திதி இன்று மாலை 4:02 வரை அஷ்டமி திதி. அதன் பிறகு நவமி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 9:16 வரை சித்திரை நட்சத்திரம். அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 3:08 வரை பத்திரை கரணம். அதன் பிறகு இன்று மாலை 4:02 வரை பவகரணம். அதன் பிறகு பாலவ கரணம். இன்றைய யோகம் இன்று அதிகாலை 5:59 வரை யோகம் சரியில்லை. அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று இரவு 9:16 வரை போரட்டாதி நட்சத்திரத்திற்கும், அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய பொருட்கள் எதுவும் வாங்காமலும், புதியதாக எந்த வேலையும் துவங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காது. அதற்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சீங்களோ ரொட்டீன் லைஃப் ஆஃப் ஒர்க் எல்லாமே தொடர்ந்து நீங்கள் செய்யலாம். அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்து தடங்களோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. நமது தமிழ்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க. உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். சரிங்களா? நமது தமிழ்சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க, கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. வாங்க இப்போ இன்றைய நாளுக்கான ராசி பலனை என்னன்னு பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இறையருள் கிடைக்கக்கூடிய மிக அற்புதமான நாளுங்க. இந்த நாளில் உங்களுக்கு நல்லது நடந்தே தீரும். ஆமாம், நன்மை உங்களுக்கு அடைந்தே தீரும். சிலர் சுபகாரிய பேச்சுகள் நிறைவடைகிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க இன்னைக்கு மேஷராசி அன்பர்கள் வீட்டில். அது மாதிரி இன்றைய நாளில் முக்கியமாக என்ன முடிவு எடுக்கணுமோ அதை எடுக்கலாம். அது உங்களுக்கு சாதகமாகவும் உகந்ததாகவும் அமையும் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு. இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வெளியூர் செல்வதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. வெளியூரில் நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசைங்க. அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு மனைவியின் ஆதரவும் குடும்பத்தாருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் செய்தொழிலில் ஆர்வம் மிகுதியாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய நாளாகவும்,
வருமானம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பண செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. குடும்ப செலவு தான், எப்படியும் செலவு தானே, சுப செலவு தான். குடும்ப தேவையை இன்னைக்கு நீங்கள் பூர்த்தி பண்ணுவீங்க. குழந்தைகளுடைய ஆசையை நிவர்த்தி பண்ணக்கூடிய தன்மை ஒன்று ஏற்படும். மேலதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, அனுசரணை உண்டு. சிலருக்கு ப்ரொமோஷன் அல்லது வெளியூர் டிரான்ஸ்ஃபர் அதெல்லாம் ஏற்பாடு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மேலதிகாரிகளின் சாத்தியக்கூறு தான் உங்களுக்கு, அவங்களுடைய அனுக்கிரகம் தான். அதனால் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய பண செலவு இருந்தாலும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான கலர் இளம் பச்சை நிறங்க. இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனைவியின் உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும், அரசு மற்றும் தனியார் கடன் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். அந்த நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு விஐபியோட சந்திப்பு நிகழக்கூடிய நாளாகவும், ஒரு வயது முதிர்ந்த குரு, ஆன்மீக குரு, அவங்கள சந்திக்கிறதுக்கு சிலருக்கு அந்த பாக்கியம் இருக்கும். அவங்களுடைய உபதேசம் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு இது பின்னாடி நல்லது, நன்மை நடக்குங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி சில முக்கிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுதலையாகலாம். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் லாபம், வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும். இன்றைய நாளில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதும் நல்லாயிருக்கும். அதிக லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. குறைந்த விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு விற்கலாம், நல்ல லாபம் இருக்குது. உங்களை அனுசரித்து செய்யலாம். யாரை நீங்கள் வேலைக்கு ஆட்கள் வச்சுருந்தீங்கன்னா அவங்கள அனுசரித்து செய்யணும், செல்லணும், அதுதான் நல்லது. புதிய ஆஃபர்லாம் நீங்கள் கொடுக்கலாம், அது மாதிரி கொடுத்தீங்கன்னா வியாபாரம் பெருகும். சிலருக்கு வியாபார ஸ்தலத்தை மாற்றி அமைக்கலாமா அப்படிங்கிற சிந்தனை இன்னைக்கு மேலோங்கும். அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க. மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள இன்றைய நாள் கொஞ்சம் எச்சரிக்கை, கவனம், அதிகவனம் இதெல்லாம் தேவை. வங்கியிலிருந்து பணம் எடுத்து வரும்போது ஜாக்கிரதையாக எடுத்து வரணும். அது மாதிரி வங்கிக்கு பணம் எடுத்துகிட்டு போகும்போதும் ஜாக்கிரதையாக எடுத்து போகணும். கைபேசி, வண்டி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். குறிப்பாக அக்கம் பக்கம் பார்க்காம பிராக்கு பார்க்காம போய் வரணும். இன்றைக்கி மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கு பண வரவில் இருந்த தடை நீங்கக்கூடிய நாளாக இருக்கும். அதனால் இன்றைக்கி பணம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி பொருள் நீங்கள் வாங்கிறதுக்கான தன்மை உங்களுக்கு கிடைக்கும். இதனாலும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, இந்த வாங்கலாமா வாங்கக்கூடாதா, சரி தேவையா தேவையில்லையா அப்படின்னு ஒரு மனக்குழப்பம் இருந்திருக்கும். ஆனால் இன்றைய நாள் இந்த பொருளை நீங்கள் வாங்கியே தீருவீங்க, ஆசைப்பட்ட பொருள் வாங்கிடுவீங்க, அதில் மாற்றம் இல்லை. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் போட்டி நிறைந்த நாளாக இருக்கும். வாதம் விவாதம் இதெல்லாம் நடைபெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அந்த போட்டியில் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் வாதத்தையும் விவாதத்தையும் தவிர்த்துருங்க, மன சஞ்சலம் நீங்கும். சிலருக்கு வெளியூர் பயணம் சிலருக்கு இன்னைக்கு சித்திக்கும், அதனால் நன்மையும் உண்டு. இந்த கடகராசி அன்பர்களுக்கு வெளியூர் பயணத்திலேருந்து நன்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. மன அமைதி கிடைக்கும் பொதுவாக. ஆமாம். அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்ப ஒற்றுமை, அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் முன் யோசனையோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். பின்னாடி என்ன நடக்குதுங்கிறத ஒரு நிமிஷம் முன்னாடி யோசித்து செய்யுங்க. ஆமாம். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும், வரவேண்டிய பணம் வந்து சேரும். சிம்ம ராசி அன்பர்களே,
சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் புத்தி கூர்மையாக செயல்படக்கூடிய அருமையான நாளுங்க. எதிர்காலத்தை பற்றி நீங்கள் கணிக்கக்கூடிய நீங்கள் இன்றைய நாள் நீங்கள் கணிப்பில் இருந்து தவற போகிறதில்ல. அதனால் அலுவலகம் செல்லும்போது கொஞ்சம் முன்னாடியே செல்வது நல்லது. டிராஃபிக்லாம் மாட்டுவீங்க, இன்றைக்கி மாட்டுறதுக்கான வாய்ப்பு உண்டு. முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாளாக அந்த நாள் இருக்கும். புத்தி கூர்மை அவசியம். ஆமாங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு தடைகள் நீங்கக்கூடிய நாளாக இருக்கும். இன்னைக்கு பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு நாள் செய்தொழிலில் ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகவும் ஆர்வத்தால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். இன்னைக்கு உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு நாள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் வேறு வழிக்கு மாறக்கூடிய நிலைமையை இன்னைக்கு பார்ப்பீங்க. உங்களுக்கு பிரச்சனைன்னு வர வேண்டியது இன்னைக்கு பிரச்சனை தீரும், அது வேற வழிக்கு மாறிடும். ஆமாங்க. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் காரிய தடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதனால் தடை உடைப்படணும் அப்படின்னாக்கா அருகில் உள்ள விநாயக பகவானை தரிசித்து காலையில் ஒரு முறை அல்லது 3 முறை இடமிருந்து வளமாக விநாயக பகவான்கிட்ட அப்படியே ஐயா நான் ஒன்றுமே தடைகளை உடைச்சிடு அப்படின்னு கேட்டுக்கிட்டு போங்க. அது தடை உடைப்படும். அதை பற்றி பயப்படாதீங்க. ஏன்னா முருகனுக்கு தம்பிக்கே திருமணம் செஞ்சு வச்சவர், எல்லா பிரச்சனையும் தீர்த்தவர் விநாயக பகவான். அவரை நம்புங்க, எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி நல்லதாக நடக்கும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு தடங்கள் விளைபட இன்றைய நாள் நீங்கள் விநாயக பகவானை அவசியம் பாருங்கள். அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க. இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு குலதெய்வ பிரார்த்தனை இருந்தால் இன்னைக்கு நிறைவேற்றலாம், அதுக்கான வாய்ப்பு உண்டு. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்களை உங்களுக்கு இன்னைக்கு கை கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுபவம் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. இன்றைய அனுபவம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ஒரு புதிய திருப்புமுனை ஏற்படுத்தும். ஆமாம். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்கள் இன்றைய நாள் கொஞ்சம் அமைதி உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நாளாக இருக்கும். அமைதியாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி நாள் நீங்கள் வெற்றியை நீங்கள் ருசிக்கலாம். ஆமாம். அலுவலகத்தில் செல்லும்போது உங்களுக்கு சக ஊழியர்கள் உங்களை கூட வேலை செய்கிறவங்க உங்களை உசுப்பேற்றிடுவாங்க. அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. இது எப்பொழுதும் நடக்கிறது தானே. வெகண்டாவாதமாக பேசாதவங்க கூட இன்றைக்கி பேசுவாங்க. பேசி உங்களை உசுப்பேற்றி மேலதிகாரிட்ட பாட்டு வாங்க வைக்கணுங்கிற எண்ணம் தான் உங்கள் மீது ஒரு குறையை ஏற்படுத்தி அதில் குளிர்காயறதுக்கு பார்க்குறாங்க. அதை முடிஞ்ச வரையும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணும். அமைதியாக இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்கும். அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க. சித்திரை நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கு மாற்றங்கள் நிகழத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமானவே அமையப்போகுது. உங்களுடைய ஆசைகள் நிறைவேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தாரின் ஆதரவும் மனைவியின் ஆதரவும் உங்களுக்கு இன்னைக்கு உண்டுங்க. விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பெருமை வெளிப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இன்றைய நாளில் உங்களுடைய செயல் திட்டங்களில் நீங்கள் வெற்றி பெற்று எல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் ஒன்றும் தெரியாத மாதிரி ஒரு பாப்பா மாதிரி இருப்பீங்க. அப்படி இருந்தும் உங்களுக்கு இன்றைய நாள் குறிப்பாக தாய் அல்லது தாய் மாமன் உங்களை பாராட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அவங்களுக்கு இன்றைக்கி உங்களை பாராட்டியே தீருவாங்க, அதில் மாற்றம் இருக்காது. ஆக இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய செயல், அதோட தன்மை, இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். நம்ம இப்படி தான் செஞ்சு முடித்தோமோ ஆன்னு உங்களுக்கு இன்றைக்கி தான் தெரிய வரும். விருட்சிக ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை இன்னைக்கு
கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மூத்தோர்களின் ஆலோசனை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றீங்கன்னா வெற்றி உங்களை நெருங்கும். கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நண்பர்களின் உதவி உங்களுக்கு காத்திருக்கின்றது. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் மீது கணவன் மீது மனைவியும், மனைவி மீது கணவனும், காதலன் மீது காதலியும், காதலி மீது காதலனும் ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொள்ள நாளாக இந்த நாள் இருக்கும். அதனால் கணவன் மனைவி உறவில் இன்னைக்கு சந்தோஷம் இருக்கும். குடும்பத்தில் நெருக்கம் இருக்கும். கணவன் மனைவி நெருக்கம் இருக்கும். குடும்பத்தில் எல்லாருமே சந்தோஷம் அடைகிற அளவுக்கு இன்றைக்கி செயல்கள், பண வரவு இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசி நண்பர்களுக்கு பணம் வந்தால் எல்லாம் செய்யும்ல, பணம் வந்தால் எல்லாமே இருக்கும். அதனால் தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் செந்நிறங்க. இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனைவியின் ஆதரவு உங்களுக்கு ஏற்படுறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுங்க. போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவி உறவில் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி ஒற்றுமை இன்னைக்கு தென்படும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய சிந்தனைகள் உதிக்கும். ஆமாம். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைய நாளில் உங்களுடைய சம்பள உயர்வு அல்லது போனஸ் இன்க்ரிமெண்ட்னு சொல்கிறாங்கள்ல, அது மாதிரிலாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சிலருக்கு பயணப்படி பஞ்சப்படி அது மாதிரி இன்றைக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நீங்கள் நினச்சிட்டே இருந்திருப்பீங்க ரொம்ப நாளாக கொடுக்கலையே என்ன பண்ணுறதுன்னு. அது இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், சூழல்கள் எல்லாமே ஏற்படும். அதனால் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி மனைவியின் ஆசையை நீங்கள் நிவர்த்தி பண்ணுறீங்க. அவங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருள் வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துறீங்கன்னா குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்தாங்க. அதனால் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான கலர் வெள்ளை நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய மிக சிறந்த நாளுங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி கான்ட்ராக்ட் போன்ற ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கையெழுத்தாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு இந்த நிலம் ரிஜிஸ்ட்ரேஷனோடு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் இருக்கும், ஆனால் அதுக்கு தக்க ஆதாயமும் இருக்கும். அதுதான் மெயின். ஒன்றாம் இடத்துக்கு தானே 9ஆம் இடத்துல தானே ராசா, ஒன்றவனுக்கு 9ஆம் இடத்துல ராசா 50 மாதிரி இன்றைக்கி ஒன்றா தான் பணம் சம்பாதிக்கலாம். அது உங்களுக்கு அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி சாத்தியம். கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி தரும் மிக அற்புதமான நாளுங்க. நீங்கள் எடுத்த முயற்சியில் இன்றைக்கி வெற்றி காண போகிறீங்க. மனசுக்கு சந்தோஷம் ஏற்படுங்க. குழந்தைகள் வழியில் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் அல்லது வெளிநாடு செய்தி உங்களுக்கு கிடைக்கும். அந்த செய்தியால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். ஆக சந்தோஷங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய நாளாகவும் செயல்திறனில் வெற்றி காணக்கூடிய நாளாகவும் இந்த நாள் வெற்றி கலந்த நாளாக இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அமைந்திடும். அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி பண வரவு நிச்சயமாக உண்டுங்க, அதில் மாற்றம் இருக்காது. அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி செலவை தவிர்க்காவே அது ஒரு வரவு தான். அதனால் செலவை குறைக்கிறதுக்கான வழியை பாருங்கள். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி நாள் புத்தி கூர்மையோடு செயல்பட வேண்டும். எடுத்தங்க ஒருத்தன்னு அள்ளி விட்டுறாதீங்க பணத்தை. மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சந்தோஷம். குடும்பத்தில் வளர்ச்சிக்காக நீங்கள் செலவு பண்ணதுக்காக குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷம். இன்றைக்கி குடும்பத்தோடு சேர்ந்து இன்றைக்கி விருந்துன்றதோ அல்லது வெளியூர் சென்று வருவதோ அது மாதிரி நிகழ்ச்சிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. மன மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கான, குழந்தைகளுக்கும் மன மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம்.
பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு இன்றைய மதிப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும். உங்களுடைய மதிப்பு எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கு கவலைகள்லாம் தீர போகிற நாளுங்க. இன்னைக்கு மனக்கவலை மாறப்போகுது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய தொழில்நுட்பம் தெரிய போகுது. அதனால் உங்களுக்கு இனி யோகந்தாங்கிறது உங்களுக்கே தெரிய போகுது. அதனால் புதிய டெக்னிக் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வார் என்றும் துணை இருப்பார் என கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.